இடும்பன் அசுரனாக இருந்தாலும் சிறந்த பக்திமான் ஆவார். அகத்திய முனிவரின் ஆசையை நிறைவேற்ற சிவகிரி சக்திகிரி என்ற இரு மலைகளை தூக்கி கொண்டு வந்த இடும்பன் நாகக்கயிறுகளை உரிகளாக்கி தூக்கினார். முருகப்பெருமானின் நாமத்தை சொல்லிக்கொண்டே வந்தார். இளைப்பாற எண்ணி காவடியை எடுத்து வைத்து ஓய்வெடுத்தார். இளைப்பாரி முடிந்த பின் காவடியை தூக்க முயன்றார். ஆனால் முருகனின் திருவிளையாடலால் அவரால் காவடிகளை தூக்க முடியவில்லை. அப்போது அங்கு வந்த சிறுவன் அதை பார்த்து நகைக்க கோபம் கொண்ட இடும்பன் அடிக்க பாய்ந்தார். வந்தது முருகன் என தெரிந்து கொண்ட இடும்பனின் மனைவி முருகனிடம் வேண்டிக் கொள்ளவே முருகப்பெருமான் இருவரின் முன்பு தோன்றி, இந்த இரு மலைகளும் இங்கே இருக்கட்டும், மேலும் இந்த மலையில் நானே குடிகொள்வேன் என்று கூறி அருளினார். அந்த மலைகள்தான் இடுமன் மலை, பழனி மலை ஆகும். இதுதான் காவடியின் வரலாறு. இது மாதிரி வீடியோக்கள் கிடைக்க நமது பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.